சிலருக்கு பாருங்க, இந்த மிங்கிளாகவே மாட்டாங்க மற்றவங்க கூட. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேச பயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேச பயம். அதுக்கு நம்ம அவங்க ரொம்ப கூச்சி சுபாவம் சார். அது ஒரு பழமொழி வச்சு ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிறோம். உண்மையிலேயே அவங்களுக்கு கூச்சி சுபாவம்னா அதுவும் ஒரு காரணம். ஆனால் இதை நம்ம சோசியல் ஃபோபியான்னு சொல்கிறோம். அதாவது சமூகத்தோட அவங்க மிங்கிளாக மாட்டாங்க, யாருடையும் டக்குன்னு பழக மாட்டாங்க. புதுசு ஒருத்தரை பார்த்தாலே அவங்க தடுமாறும். வார்த்தையிலே சில பேருக்கு வராது, இந்த திக்கு வாய் மாதிரி பேச ஆரம்பிச்சுவாங்க. சில பேர் ரொம்ப தடுமாறிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி பார்த்தா பேசுறதுக்கு அவங்க நல்ல தெரிஞ்ச விஷயத்த கூட ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு இது பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணி முடிச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்ண தெரியாது, பயத்துல உலக ஆரம்பிப்பாங்க, தடுமாறுவாங்க. அப்போ அவங்க பார்ப்பாங்க இவங்களுக்கு வேலை தெரியல பொறுத்துறது, அனுப்பிவிட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேரியரே தொலைச்சவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் முறையான ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக எடுக்கணும். அவங்களுக்கு நான் கூச்சி சுபாவத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஒதுங்கக்கூடாது. இது ஒரு விதமான மன அழுத்தம், மனநோயோட வச்சுக்கலாம். அந்த சோசியல் ஃபோபியாங்க ஒரு விதமான மனநோயோட தான். ஸோ இதுலேருந்து மீண்டு வரனாக்கா தொடர்ச்சியான ஒரு கவுன்சிலிங் எடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் நல்ல கெரியர் உச்சத்துக்கு போனவங்க கூட இதை மாதிரி ப்ரெசென்ட் பண்ண தெரியாமல் நடுமாறி கீழே வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப் பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க.